நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 29/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15. திதி இன்று மாலை 5:12 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இரவு 8:15 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாம யோகம் இரவு 10:54 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் மாலை 5:12 வரை நாகவம், பின்பு கிம்ஸ்துக்னம். அமிர்தாதி யோகம் இரவு 8:15 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 8:15 வரை மகம், பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் அமாவாசை. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இன்னைக்கு மேல் நோக்கு நாள். இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா கரிநாள். கரிநாளுக்கு என்ன செய்யணும்ன்றது சொல்லியிருக்க. இன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடு சிறப்பு. முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். இந்த அமாவாசை நாள்ல எங்க போய் செஞ்சா நல்லது அப்படின்றத. அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தெல்லாம் பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னைக்கு கிரகணம், சூரிய கிரகணம். ஆனா அந்த சூரிய கிரகணம் நமக்கு இந்தியாவில் தெரியாது. அதனால கிரகணத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ராகு கிரஸ்த பகுதி சூரிய கிரகணம் தான். புரியுதுங்களா? ஏன்னா சூரியனோட ராகு போய் உட்கார்ந்துருக்கு. அதனால இன்றைய தினம் அமாவாசை அப்படின்றதுனால சூரிய கிரகணம். சந்திரனும் அங்க போய் சேருது இல்லையா? என்ன, சூரியன் சந்திரன் இணைவது தானே அமாவாசை. அதனால இன்னைக்கு சூரிய கிரகணம், ஆனா நமக்கு தெரியாது. அதனால சூரிய கிரகணத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் யாரும். சனிக்கிழமை 2 மணி பகல் 2:20 ஆரம்பிச்சு 6:13 முடியுது. ஆனா நம்ம நாட்டுல கிடையாது. ஐரோப்பா, வடக்கு ஆசியா, வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா, பெரும்பாலும் வடக்கு பக்கம்தான் இது தெரியும். அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிக், ஆர்டிக் இந்த பிரதேசங்கள்ல தான் இந்த கிரகணம் தெரியும். இந்தியாவில் தெரியாது. அதனால பயப்பட வேண்டாம். விரதம் இருக்கவங்க இருக்கலாம், அதை பத்தி தப்பு கிடையாது. இந்த நேரத்துல மந்திரங்கள் ஜபிக்கலாம். காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம். அதே மாதிரி வீட்டுல சாமி கிட்ட உட்கார்ந்து இந்த காயத்ரி மந்திரம், தர்ப்பணம். இன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தா நல்லது. இன்னைக்கு அமாவாசை வேற இருக்கு இல்லையா? அதனால தர்ப்பணம் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பித்ருக்களுடைய சாபங்களும் நீங்கும் இன்னைக்கு. அதனால அத கண்டிப்பா கொடுங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன விஷயம்னா, இன்னைக்கு சனிக்கிழமை அமாவாசை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமாவாசை சனிக்கிழமை கரிநாள் இணைந்து வருகிறது. அப்ப இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள். திருமணம் ஆகாதவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரிங்களா? சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் சனி பெயர்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சனி பெயர்ச்சி கிடையாது. 2026 தான் சனி பெயர்ச்சி வருது. ஆனா இந்த வருடம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க 29ஆம் தேதி சனிக்கிழமை சனி பெயர்ச்சி இருக்குன்னு. எப்பொழுதுமே திருநள்ளாறுல எப்பொழுது சனி பெயர்ச்சி நடத்துகிறார்களோ
அப்பதான் எல்லா கோவில் அனுஷ்டானங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோவில் அனுஷ்டானங்கள் முறைப்படி நெக்ஸ்ட் இயர் தான். அதனால சனி பெயர்ச்சி வந்துருச்சுன்னு யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், ஐயோ என்ன ஆகுமோன்றது நினைக்க வேண்டாம், எல்லாம் நன்மைக்கே. சரிங்களா? இன்றைய தினம் நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போங்க. நம்ம கோச்சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சுக்கிரன், புத பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், ராகு பகவான் இணைந்திருக்கிறார்கள். மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான். இது இந்த சனி பெயர்ச்சின்றது திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா கோவில் திருவிழா இந்த மாதிரி கோவில் அனுஷ்டானங்கள் எல்லாத்துக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான். அந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படிதான் கோவில்ல மட்டும் விசேஷங்களை அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி பார்க்கும்போது அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு சனி பயிற்சி வரும். அதை பத்தி பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அதை பத்தி ஒரு சில என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 7 நாட்டு சனி, ஜென்ம சனி, விரயச்சனி, அதனால என்ன நன்மை நடக்கும்ன்றத பார்க்கலாம். சரி, இப்போ இன்னைக்கு அமாவாசை, சனிக்கிழமை, கரிநாள். சரிங்களா? நான் அந்த கரிநாளைக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? கருவேப்பிலை சாதம் செஞ்சு தானமா கொடு. அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமையோடு இணைந்து அமாவாசை நாள்ல இணைந்து வரும்போது பெருமாள் கோவிலுக்கு சென்று இரவு தங்கிடுங்க. முன்னாள் இரவு போய் தங்கிட்டு, சரிங்களா, இந்த திருவள்ளூர்ல வீரராக பெருமாள் கோயிலுக்கு சென்றால் எந்த பெருமாள் கோயிலுக்கும் செல்லலாம். சென்று விட்டு இரவு தங்கிடுது. இது யாரு செய்யலாம்னா திருமணமே ஆகல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம். சரி, நம்ம போய் தங்க முடியல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆகம விதிப்படி அந்த இடத்துல பூஜை நடக்கின்ற அந்த கோவிலுக்கு சென்று கருவேப்பிலை சாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்க தாயாருக்கும் பெருமாளுக்கும் 2 நெய் தீபம் ஏத்திட்டு இந்த கருவேப்பிலை சாதத்தை நைவேத்தியம் பண்ணி அங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. இல்ல இரவு தங்க முடிஞ்சா தங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்து குளிச்சுட்டு, குளம் இருந்தா குளிச்சுட்டு, அங்க இந்த மாதிரி யாராவது உங்க வீட்டுல உள்ளவங்க நீங்க போய் தங்கிடுங்க. மறுநாள் அவங்க காலையில செஞ்சு எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. வந்தாங்கன்னா அதை நீங்க அந்த இடத்துல நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் தானமா கொடுங்க. சரிங்களா? இது அங்க போய் தங்குறவங்களுக்கு இந்த மாதிரி. இல்ல எங்களால தங்க முடியாதுன்னா நீங்க காலையிலேயே நீங்க இந்த பிரசாதத்தை சுத்தபத்தமா செஞ்சு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு, பெருமாள் கோயில், அது சனிக்கிழமை அமாவாசை 2ம் வருது. சரிங்களா? ரொம்ப விசேஷம். திருமணமே ஆகாதவங்களுக்கு இதை செய்யும் போது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதனால கரிநாள்ல கருவேப்பிலை சாதம் செஞ்சு நீங்க நெய் தீபம் ஏற்றி பெருமாள் கோயில்ல வழிபாடு செய்தால் நீங்க என்ன நினைச்சு செய்றீங்களோ அது நடக்கும். அதான் அங்க இருக்கிற விஷயம். கடன் பிரச்சனையா, தீராத பிரச்சனையா, ஆரோக்கியமா, இல்ல ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்காங்க, ஆரோக்கியம் தேவை அப்படின்னா இத நீங்க செய்யலாம். ஒவ்வொரு முறையும் இந்த கரிநாள் வருகின்ற நாள்ல இது செஞ்சா சிறப்பு. அதுவும் இன்றைய தினம் சனிக்கிழமை அமாவாசையோடு இணைந்து வருவது இன்னும் சிறப்பு. எல்லோரும் செய்து பயனடையுங்கள். இப்பொழுது நம்ம அந்த சனி 7 நாட்டு சனி, சரிங்களா, 7.5 சனி எப்போது நன்மை செய்யும் அதை பத்தி நம்ம ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். இந்த 7.5 சனி அப்படின்றது 3 வகையானது. எப்படின்னா விரயச்சனி, ஜென்மசனி, பாதச்சனி. இது 3 வகை அப்படின்னு சொல்லும் போது மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி, இந்த 3 சனி இந்த 7.5 சனியில வரும். இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சனி பகவான் நீதிமான். நீதி, நேர்மை, பொய் சொல்லாத வகை, உழைப்பு,
இது எல்லாமே இருந்தாலே சனி பகவான் எந்த 7 நாடு சனியிலையும் ஒன்றும் செய்யாது. அதுவும் விரயச்சனி வரும்போது, விரயச்சனினா ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் நிற்கும் போது நிறைய பணம் வரும். நிறைய பணம் வரும். எப்படி வரும், எந்த வழியில வரும் அப்படின்றதே தெரியாது. நிறைய வரும், ஆனா செலவும் அப்பதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல கடன் வாங்கி ஏதாவது ஒரு வீடு இருந்துச்சுன்னா வீடு மேல ஒரு மாடி வீடு கட்டிடலாம், இல்ல வீடு கட்டிடலாம், இல்ல இடம் வாங்கி போட்டுடலாம். கொஞ்சமாவது கடன் இருக்கணும். அந்த கடன் இருந்தால் தேவையற்ற விரைய செலவுகள் வராது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மருத்துவ செலவை கொண்டு போய் விடும். அதுதான் அங்க இருக்கிற விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பரிகாரமும் இதுக்கு இருக்கு. என்னன்னா, சனி பகவான் 7 நாடு சனியோ ஜென்ம சனியோ பாத சனியோ வந்தால் சூரியன் வருவதற்கு முன்பு எழுந்து விட வேண்டும். சூரியன் வந்த பிறகு எழுந்தா சனி பகவான் வச்சு செஞ்சிருவார். காலையில எழுந்துக்கணும். விடியற் காலையில எழுந்து ஒர்க் அவுட் பண்ணணும். உடல்ல இருந்து அந்த உப்பு தண்ணி வெளியில வரணும். வந்தா அவர் ஒன்னும் செய்ய மாட்டார். கோயிலுக்கு போறீங்களோ போலியோ அது வேற. சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போடுறீங்க போடல, அது உங்க விருப்பம். ஆனா சில பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரங்கள். என்ன பரிகாரங்கள்? இந்த மாதிரி காலையில ஏஞ்சிக்கிறது, அதே மாதிரி நல்லெண்ணெய் வாயில ஊத்தி கொப்புளிச்சு துப்புறது, வெளியில துப்பிடணும். நல்லெண்ணெய்ன்றது எள்ளுல தயாரிக்கப்படுறது. எள்ளு சனி பகவானுடைய தானியம். அதே போல ரொம்ப வயது முதிர்ந்தவர்களுக்கு, ரொம்ப வயசானவங்களுக்கு உங்களால இயன்ற மருத்துவ உதவி செய்யலாம். ஏன்னா சனி பகவான் மருத்துவத்தையும் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கொடை, செருப்பு இதெல்லாம் தானம் பண்ணீங்கன்னா நிச்சயமாவே சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். சரிங்களா? 7 நாட்டு சனின்றது நிறைய விஷயத்தை, கல்யாணமே ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும். வீடு வாசல், சொந்த வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆனா நம்ம கரெக்டா அதை பயன்படுத்தணும். அதுதான் அங்க இருக்கிறது. ஐயோ 7 சனி வந்துச்சே என்ன செய்யணும்னு பயப்படாதீங்க. எந்த கடவுளும் நமக்கு கெடுதல் செய்கின்ற கடவுள் எதுவுமே கிடையாது. எல்லா கடவுளும் நமக்கு நன்மை செய்கின்ற கடவுள் தான். அந்தந்த நேரத்துக்கு கரெக்டா அந்த கிரகத்தினுடைய அமைப்பை வைத்து நம்ம அந்த சில பரிகாரங்கள், வழிபாடு, இந்த மாதிரி இதர தான தர்மங்கள் இந்த மாதிரிலாம் செய்யும் போது எந்த சனி பகவானும் ஒன்றும் செய்ய மாட்டார். எந்த 7 நாட்டு சனியும் ஒன்றும் செய்யாது. எந்த சனி மகாதிசையும் ஒன்றும் செய்யாது. அது கரெக்டா ஃபாலோ பண்ணி செய்யணும். அப்படி செய்யலனாதான் பிரச்சனை. 10 மணி வரைக்கும் தூங்குனா நிச்சயமா வச்சு செஞ்சிருவார். அதே மாதிரி 7.5 சனியில நடுப்பகுதின்னு ஒண்ணு வரும். நடுப்பகுதினா என்ன? ஜென்ம சனி. அந்த மாதிரி நேரத்துலதான் கொஞ்சம் கஷ்டத்தையும் கெடுபலனையும் கொடுக்குமே தவிர மற்றபடி கொடுக்காது. அதே மாதிரி 40 வயதுக்குள் வரும் சனி இந்த நிலையை கண்டிப்பா செய்யும். வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு போனோம்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சுய நட்சத்திரத்துல சனி பகவான் செல்லும் போதுதான், சுய நட்சத்திரம்னா எது? சனி பகவானுடையது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த மாதிரி நட்சத்திரத்துல செல்லும் போதுதான் சனி பகவான் கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்துருவார். அதுக்கெல்லாம் பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். இது 30 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் இந்த 7 நாட்டு சனிலாம். 30 வருடத்துக்கு ஒரு முறை வரும். அதான் சொல்றேனே, மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி. இது எல்லாமே 30 வருடத்துக்கு ஒரு முறை. சில பேருக்கு பிறக்கும் போதே 7 சனி வந்துடும். அப்ப யாருக்கு அது கஷ்டம்? அப்பா அம்மாவுக்கு தான் கஷ்டம். சரிங்களா? அதனால இந்த சனி பகவானை பத்தி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் நன்றாக இருக்கும். நான் இது முழு பதிவும் தனியா போடுறேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல முழுசும் சொல்ல முடியாது. அதனால 7.5 சனி வந்தா எப்படி இருக்கணும் அதை மட்டும் சொல்லியிருக்க. சிவன் கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி சிவன் கோயிலுக்குன்னா பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமையில போயிட்டு தீபம் ஏத்துங்க. அதே போல புளிசாதம் செஞ்சு தானம் பண்ணுங்க. சனிக்கிழமையில தீபம் ஏத்திட்டு
எல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான். இதுக்கெல்லாம் ரொம்ப செலவே கிடையாது. மிஞ்சி போனா நான் 100 ரூபாய் செலவாகும். அவ்வளவுதான். அத பண்ணுங்க. 7:30 சனி ஒண்ணும் செய்யாது. பயப்பட வேண்டாம். நான் சொன்னபடி பிரகாரம் கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, சனி பகவான் நல்லதே செய்வார். அள்ளி அள்ளி கொடுப்பார். உண்மையிலே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான். அது கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா செய்வார். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கு, வரவும் இருக்கு. குடும்பத்துல விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 12ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு எல்லாம் இணைந்து இருக்கிறார்கள். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. உழைப்புக்கு உண்டான ஒரு மேன்மை இன்னைக்கு இருக்கும். அதே போல தாய்மாமன் வழியில செலவுகள்லாம் ஏற்படும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் ஏற்படும். விமர்சன பேச்சுக்களை வெளிவட்டாரத்தில் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் இன்னைக்கு விட்டுடுங்க. இன்றைய தினம் நட்புகளால் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்புகள் மேம்படும். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சகோதரர்களால் அனுகூலம் ஏற்படும். தன வரவுகளால் சேமிப்புகளால் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள பெண்கள் இல்ல நீங்க வேலை செய்யும் இடத்தில் இருக்கின்ற பெண்கள் அவர்களிடம் கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு செல்லுங்க. தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். சுபகாரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். நினைத்த காரியம் எளிதாக நிறைவேறுகின்ற ஒரு நாள். எதிரிகள்லாம் விலகி செல்வார்கள். வியாபாரத்தில் சில ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடதிசை அதிசயன் 6 அசுநிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ஆன்மீக பணிகள்ல தெளிவு ஏற்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் கை கூடுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி இந்த வக்கீல் தொழில் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு, நீதித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு நல்ல அனுபவம் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில தன வரவுகள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய வடமேற்கு திசை 4 நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் நல்ல அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர் தன வரவுலாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நெருக்கமானவர்களும் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் மேன்மையான சூழல்லாம் நிலவும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். விலகி சென்றவர்களாம் இன்னைக்கு அவர்களை பற்றிய எண்ணங்கள் மேம்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்ப நலனில் அக்கறையை செலுத்துங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் திட்டவட்டமாக முடிவு எடுங்க. குடும்ப நலன்ல ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள். பூசம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர் நல்ல முடிவே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. பொறுமையா இருந்துருங்க, மௌனமா இருந்துருங்க. அதுவே ரொம்ப சிறப்பு. சூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். அலுவலகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் குழப்பங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாம செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரத்துல ரொம்ப
நெளிவு சுழிவு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற பேச்சுக்களை இன்னைக்கு நிறுத்திக்கங்க. அடுத்தவங்கள பேசுறது, விமர்சன பேச்சு பேசுறது, இதெல்லாம் இன்னைக்கு கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்குங்க. குடுக்கல் வாங்கல நிதானத்தோட இருங்க. எந்த ஒரு செயல்பாட்டிலும் பொறுமையோட இன்னைக்கு இருங்க. செலவுகளும் இன்னைக்கு இருக்க கவனமா இருங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தென்மேற்கு திசை மூன்றாமின் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனசுல ஒரு வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். மனசுல இருந்து வந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். மன மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள். வேலை ஆட்கள்லாம் பொறுப்போடு செயல்படுவாங்க. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை வடகு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டுல புதிய அனுபவ அறிவு வெளிப்படும். போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் படிப்படியாக விலகும். இன்னைக்கு அரசு சார்ந்த நிலைப்பாட்டுல எந்த ஒரு செயலை பற்றியும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். விவசாய துறையில் இருப்பவர்கள், கால்நடை துறையில் இருப்பவர்கள், அந்த வியாபாரத்தில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். அதே போல மனசுல ஒரு புதுவிதமான இலக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய இசை தென்மேற்கு திசை. அதிசய 7 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமா சில நுட்பங்களை இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு தடை இருந்து வந்ததெல்லாம், கல்வியில இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். அதே போல சில விஷயத்தில் சமயோசிதமாக செயல்பட்டு ரொம்ப நாளா தீராத ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனசுல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். தாய்மாமன் வழியில நல்ல செய்திகள், சுப செய்திகள்லாம் கிடைக்கும். குடும்ப விஷயமாக அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இதுவரைக்கும் நின்று போய் இருந்த வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வரவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பண வரவு இன்னைக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க, உங்ககிட்ட வேலை செய்யறாங்க அப்படின்னா அவர்களால சில பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்னைக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை. அதிசய எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும். புராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவு கிடைக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும்.
பண வரவு தேவைக்கு இன்னைக்கு வரவு இருக்கும். உங்க தேவை என்னவோ அதுக்கு ஏற்றாற் போல இன்னைக்கு வரவும் இருக்கும். பயணங்களால் அனுகூலமும் ஏற்படும். சகோதர வழியில ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஒரு இப்போ தேவை என்னவோ அதெல்லாம் இன்னைக்கு பூர்த்தி ஆகுகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய தினம் தடை தாமதம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர் அனுகூலமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர் தேவைகள்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே போல இன்னைக்கு வருவாயும் இருக்கும், செலவும் இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். கொடுத்த வாக்கு, நீங்க யாருக்காவது வாக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அது இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் நல்ல ஒரு சுப செலவுகளாம் ஏற்படும். ஆடை ஆபரணம், அதே மாதிரி வண்டி வாகனம் நகை இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய தனி திறமையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல உண்டான சங்கடங்கள்லாம் நீங்கி இன்னைக்கு இன்பம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பொறுமையோடு செய்யணும். ஏன்னா இன்னைக்கு சூரியனும் சந்திரனும் இணைந்து உங்க ராசியில இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. சொந்த பந்தங்கள் வருகையால் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படும். ஆனா இன்னைக்கு செலவும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வாடிக்கையாளர் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வியாபாரிகள்லாம் இன்னைக்கு பழைய நிகழ்வுகளை பற்றி பேசவே பேசாதீங்க. அதை பற்றி விவாதிக்காதீங்க. அதனால தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல, ஒரு அலுவலகத்துல நீங்க முக்கிய பொறுப்புல இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சில ஃபைல்ஸ் ரகசியங்கள்லாம் இருக்கும். அதை கவனத்தோட பார்த்துக்கங்க. இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோட இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.